சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் வறுமையிலும் சாதித்து வரும் 29 பெண்களுக்கு நடிகை மற்றும் ஓய்வு பெற்ற IAS பெண் அதிகாரி உள்ளிட்டோர் விருது வழங்கி கௌரவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை ஒன்றிணைந்து மாற்றத்தின் மங்கையர் 2024 என்ற தலைப்பில் வறுமையிலும் சாதித்து வரும் பெண்களுக்கு விருது வழங்கும் விழா படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர், மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகை ஷர்மிளா பாலாஜி, ஓய்வு பெற்ற IAS பெண் அதிகாரி சாந்தா ஷீலா நாயர், அரசு சட்டக்கல்லூரி ஓய்வு பெற்ற பிரின்சிபல் விஜயலட்சுமி ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். வறுமையிலும் சாதித்து வரும் பெண் மாற்றுத்திறனாளி, பொது சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பெண், தூய்மை பணி பெண்கள் இருவர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் படூர் ஊராட்சியில் உள்ள பெண்களை கௌரவிக்கும் வகையில் மாற்றத்தின் மங்கையர் என்ற விருதை வழங்கி மகளிர் தினத்தை கொண்டாடினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் நினைவு பரிசு வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் மகளிர் தின வாழ்த்தை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து படூர் ஊராட்சியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 100க்கும் மேற்பட்டோருக்கு ஆயுள் காப்பீடு திட்டம் படூர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் பூங்கொத்து கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் மகிழ்வித்தார். முதல் தலைமுறை பட்டதாரி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெண் இருப்பா இல்லையா, அவதான் உங்களுடைய முதல் இன்ஸ்பிரேஷன். நிறைய பேர் நினைக்கிறாங்க பெண் விடுதலை அப்படிங்கிறது, பெண்ணியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு நிகராக உடை உடுத்துவது, ஆண்களுக்கு நிகராக நானும் நைட்டு 12 மணிக்கு வெளியில போவேன், நானும் பப்புக்கு போவேன், நானும் கிளப்புக்கு போவேன், ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னாலையும் செய்ய முடியும், இதுதான் பெண்ணியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் அது இல்லை. பெண்ணியம் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு பெறுவது சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னது? நாம் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்வது சுதந்திரம் என்றால், நாம் விருப்பப்படாத விஷயங்களை செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான சுதந்திரம். இன்னும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் பெண்ணியத்தை பத்தி என்ன அப்படின்னா, ஏதோ நம்ம தான் ஒரு கிரகத்துல இருந்து வந்தா மாதிரியும், ஆண்கள் எல்லாம் வேற்று கிரகத்துல இருந்து வந்தா மாதிரியும், நமக்கு ஜென்ம திருவதியில ஆண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்காது. அப்படி இல்லை. We are independent because we are interdependent. வாழ்க்கையில 2 துருவங்களும் ஆணும் பெண்ணும் கைகோர்த்து நடப்பதுதான் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும். சில நேரங்கள்ல ஆண்கள் முன்னால நடக்க விட்டுட்டு நம்ம பின்னால நடந்தா தப்பு கிடையாது. அப்படி நாம பல முறை நடந்தா சில முறை அவங்க நம்ம முன்னால விட்டுட்டு நம்ம பின்னால அவங்க நடந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கமிட்மெண்ட், ஒரு கன்விக்ஷன் இருக்கிறது தான் உண்மையான பெண்கள். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்காக பேசிய பெண்ணிய பாத்தீங்க நிறைய பேர் ஆண்கள் தான். ஒரு சுப்பிரமணிய பாரதியாக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும், பெண்ணியமை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க? அடிப்படையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கையில இருக்கிற கரண்டியை போட்டு முதல் புத்தகத்தை கொடுங்க, படிக்க சொல்லுங்க, படிச்சாலும் உலகம் தெரியும். 4 சொகத்துக்குள்ள இல்ல உலகம், அதை தாண்டி பறந்து விரிஞ்சு ஒரு உலகம் இருக்கு. கல்வியை முதல்ல உங்களுக்கு தோன்று சேருங்க அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்வியை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி செய்திருக்கிறது. அதனுடைய விளைவுதான் கடந்த 60-70 ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதுவும் ஆண்களை விட பெண்கள் முன்னிலையில் இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். இது பல ஆண் கலைஞர்கள் நமக்கு பெற்று தந்த ஒரு விஷயம் இல்லையா? அப்ப எப்படி நம்ம அவங்களை எதிரியா பாக்குறது? அவங்களையும் ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்க நம்ம கத்துக்கணும். ரௌத்திரம் பழகு, நான் போற இடத்துலதான் அதெல்லாம் சொல்றேன். சிங்கப்பெண் அப்படின்னு ஏன் சொல்றோம்? கோபம் வரணும், கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும், கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும். அப்ப பெண்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லியே வளர்க்கணும். உன்னுடைய அடையாளம் உன்னுடைய அழகில்லை, உன்னுடைய அடையாளம் உன்னுடைய அறிவு, உன்னுடைய சுயமரியாதை, உன்னுடைய தன்னம்பிக்கை தான் உன்னுடைய அடையாளம். கருப்பு நம்ம தேசிய நிறம்ல புரட்சியுடைய நிறம், சுயமரியாதையுடைய நிறம், தன்னம்பிக்கையுடைய நிறம் கருப்பு. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவு அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும்.
பத்தாது, நம்ம கூட இருக்கக்கூடிய, நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய, பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து கூட்டி செல்வதுதான் இன்க்ளூசிவ் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு தீமா வச்சிருக்காங்க இந்த வருஷம் விமன்ஸ் டே. ஸோ அதையே இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷனா நம்ம எடுத்துக்கணும். நாம மட்டும் முன்னேறினா பத்தாது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் எத்தனையோ பெண்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கை கொடுப்போம், அவர்களை தூக்கி விடுவோம். இந்த சமூகத்தை மேலும்